ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டியில் மார்னிங் டெலிகிராம் சேனலில் இந்த 10-20 கேண்டில் செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில். அதனால் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, புட் ஆப்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம வாய்ஸ் மெசேஜ் கிளியராக கொடுத்துருந்தோம். ஏன்னா மார்னிங் இந்த மாதிரி வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போச்சுன்னா மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த ஷார்ட் கவரிங் மேலே போய் சப்ஸ்டெயின் ஆகிற விதத்திலே தெரியும் எகைன் கண்டினியூ ஆகுதா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல ஃபார்மேஷன் நடக்கும்போதே நம்ம லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஐடென்டிஃபை கொடுத்துருச்சு. அதனால் அதுலேருந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுக்குற டெய்லி எவ்ரி லெவல்ஸ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் மெசேஜ் வச்சு இங்கே பாருங்கள், ஆஃப்டர் யுவர் வாய்ஸ் தேங்க்யூ சார்னு நம்மளோட டெலிகிராம் ஃபாலோவர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மார்னிங் ஷார்ட் கவரிங் நடக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ரைட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,800 24,900 ஹெவி புட் ரைட் இருந்துச்சு. மார்க்கெட் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு ரேலி ஆச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிருந்தேன். அப்படியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேர்ன் ஆகி கால் ஆப்ஷன் சைடில் ரைட்டிங் ஆயிடுச்சு. புட் ஆப்ஷன் ரைட்டிங்லாம் அன்வைன் பண்ண மாட்டாங்க. நம்ம வாய்ஸ் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ். இன்னும் அப்படியே ட்ரையல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70 to 80 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணியிருக்கலாம். இங்கே கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், வாய்ஸ் மெசேஜ் நம்ம போட்டிருந்தோம் முன்கூட்டியே. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் இந்த பேட்டர்ன் இது பிரேக் அவுட் ஆகுது, அதனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பண்ணும்போது அந்த லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதனால் இதில் ஒரு லாஸ் இருந்துச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். A to Z சிலபஸ் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் செக்ஷன் இருக்குது. அதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மார்க்கெட் எப்படி அணுகணும், மார்க்கெட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து அந்த லைவ் ட்ரேடிங் செக்ஷனில் நடக்கும். ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸும் லைஃப் டைம் அவைலபிள். ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ரிமைனிங் வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃபீஸ் என்னங்கிறத உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணுறேன். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கேஷ் மார்க்கெட்டில் 890 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 1000 கோடி பையிங்கில் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லும்போது நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஸ் வந்து ஓரளவுக்கு பையிங் இருக்காங்க சார், டிஐஸ் அக்ரெசிவ் பையிங் இருக்காங்க. அப்புறம் எப்படி சார் மார்க்கெட் கீழே வருது நிறைய பேர் கேட்குறாங்க. இவங்க பை பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்டர் மார்க்கெட்லேயோ இல்லை செக்டார் வைஸோ இல்லை அந்த மாதிரி பை பண்ணுவாங்க. பட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் மூவ் ஆனால் தான் இண்டெக்ஸ் மூவ் ஆகும். அப்போ இவங்க இண்டெக்ஸில் பை பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமாங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் 24,800 ஆல்மோஸ்ட் ஸ்டாடல் இருக்குது. ஸ்டாடல்னால் என்னென்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை 24,900 கால் ரேட் ஹெவியாக இருக்குது. 25,000 இன்றைக்கி மார்க்கெட் மேலே ரேலி ஆகும்போது ஹை ப்ரைஸில் செல் பண்ணவங்க அப்படியே ரைட்டிங்கில் இருக்காங்க. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் தவிர ஃபுல்லாக நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தனால புட் ரைட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அன்வைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஈவனாக இருக்க எவ்வளோ அண்டர்ஸ்டேக்கில் ஓரளவுக்கு புட் ரைட் இருக்குது. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமத்தை நம்ம செக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கோட ஸ்டாடல் ப்ரீமியம் காலையில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 190 ஓப்பன் ஆகிட்டு 200 வரைக்கும் போயிட்டு இப்போ க்ளோஸ் ஆனது வந்து 40 பாயிண்ட்ஸ் டிகே இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டோ 20-30 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஒரு கேப் டவுன் நடந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ப்ரீமியமே 145 தான் ஓப்பன் ஆகும். 145 ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம். ப்ரீமியம் கம்மியாக டிகே ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டில் வரமாட்டாங்க. மார்க்கெட்டோட மொமெண்டம் பெருசாக இருக்காது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் ப்ரீமியம் இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர் வந்தால் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு மார்னிங் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,822 இது வந்து காலையில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த கேண்டில் செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போதும் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் நடந்துட்டு இருக்கனால இனிமேல் எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு
அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்ரெடி இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,970 ஒரு ரிஜெக்ஷன், இன்றைக்கி 24,940 ரிஜெக்ஷன். இந்த மாதிரி அப்சைடில் இருக்க ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆகிட்டு பிரேக் ஆச்சுன்னா அப்சைடில் மொமெண்டமும் நல்லா போகும். ஏன்னா கால் செல்லர்ஸ் எல்லாம் அங்கே ஹையஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் கால் சைடு ஆப்ஷன் செல்லரோட ஸ்டாப் லாஸ் சென்ட் பண்ணுறதுக்காக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா ரேஞ்சுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்ரி மினிட் வந்து பார்த்தீங்க வாய்ஸ் மெசேஜ் கிளியராக போடுறேன். எதுக்கு இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்க ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வரும்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நெஃப்டிலையும் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி பிரேக் ஆகுங்கிறது கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறது 90% அப்படியே சக்ஸஸாக நடக்குது. நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி சொல்லிட்டோம் 55,900 எபோ மேலே வந்தால் மட்டும் தான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்குங்க. அதுவுமே நம்ம தெளிவாக கொடுத்துடணும். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சொல்கிறேன். 24,820 கீழே வந்து 24,750. இந்த 70 பாயிண்ட்ஸில் கன்சால்டேட் நடந்தால் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தால் 10 பாயிண்ட்ஸ் தான். நல்ல ஒரு சப்போர்ட்லேயோ பிரேக் அவுட் ஆகுது இல்லை பிரேக் டவுன் ஆகுனா தான் ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 70 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 820 கீழே 750 பிரேக் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா தான் மொமெண்டம் வரும். இல்லை அப்படின்னா கன்சால்டேட்டில் இருக்கும். இன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல அந்த 760 லோயர் லோ போடும்போது கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் வராதுன்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. செகண்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கடைசி 3 மணிக்கு மேலே மார்க்கெட் மேலே லைட்டாக 2 கேண்டில் புல்லிஸில் வந்திருந்தாலும் ப்ரீமியம் மூவ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரீமியமோட கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக இருக்குது ப்ரீமியம். அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுங்கிறது பார்த்துட்டு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அப்சைடில் வர ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 24,771. செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 24,820, 25,080. இன்கேஸ் அது பிரேக் பண்ணால் நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் ஆன் ரைஸில் வரனால 700 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 640, 660 ஆக்ட் ஆகும். $640 and $620 ஆக்ட் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பையிங் எங்கேருந்து வந்திருக்கோ ரேர் சினாரியோவில் அங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மேலே இந்த ட்ரெண்ட் லைன் 880, கீழே இந்த 740 இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸில் ஒரு சப்போர்ட்டில் வந்தால் கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸில் வந்தால் புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எய்தர் இந்த சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆச்சுன்னா எகெயின் மொமெண்டம் கண்டினியூ ஆகும். இங்கே தான் நம்ம மொமெண்டமாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 24,971, 25,000, 25,040 வரைக்கும் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸு இங்கே சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நெகட்டிவ் ட்ரெண்டில் பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும்னா இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி செல் ஆன் ரைஸில் வரனால இம்பார்ட்டன்ட் லெவல் 24,700 அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட். இந்த இடத்துல செல் ஆன் ரைஸில் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன். இப்போது ப்ரைஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டிங்கன்னா எகெயின் லோ வரைக்கும் டார்கெட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல் ஆன் ரைஸில் வரும்போது பிரேக் ஆக விட்டுட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது என்ட்ரி எடுத்தால் புட் ஆப்ஷன் ட்ரேட். இது பிரேக் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தால் ஒரு மொமெண்டம் ட்ரேட், புட் ஆப்ஷன் ட்ரேட். இங்கே மொமெண்டம் வரும், இங்கே மொமெண்டம் வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் கன்சால்டேட்டில் தான் ட்ரேட் ஆகும். அதனால் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. இந்த பிரேக்கை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளியராக இது ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளியராக ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். இந்த கேப் டவுனை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. 56,000ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம். அது பிரேக் ஆச்சுன்னா டைரெக்டாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிரும்.
56,400 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெவல். நான் இங்கே வீடியோவில் கூட மார்க் பண்ணுறேன். 55,000 ரொம்ப 55,500 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பையிங் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிருக்கு. இன்கேஸ் அது பிரேக் பண்ணாலும் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுமே ஒழிஞ்சு இமீடியட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுமா, 2 டே சினாரியோ தான். இந்த ட்ரெண்ட் லைன் விட்டு பிரேக் ஆகி பையிங் வரணும், 56,100 வரைக்கும் வரணும், இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் பண்ணணும். இங்கே என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா இது எஸ்எல்லாக வச்சுட்டு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,250 56,200 56,400 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் எடுக்கலாம். சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கும்போது ஆல்ரெடி பையிங் ப்ரெஷர் சப்ஸ்டெயின் ஆகிறனால புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த 55,500 கீழே கன்ஃபார்மாக ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்குதா, இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணுதா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணுதான்னு பாருங்கள். பிரேக் ஆகும்போது போய் எடுத்துடாதீங்க. நிஃப்டி மாதிரி பிரேக் டவுன் ஆக விடுங்க. திருப்பி ரீடெஸ்ட்டில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது பையிங்கில் இருக்கா இல்லை செல்லிங்கில் இருக்கான்னு. அந்த டைமில் செல்லிங்கும் இருக்கணும். ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் பேட்டர்ன் வந்திருக்கும், கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கும். அங்கே எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நின்று வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் ஈஸியாக 50 to 70 பாயிண்ட்ஸ் ஈஸியாகவே கேட்ச் பண்ண முடியுது. இன்றைக்கி கூட உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியத்தை எடுத்து பாருங்கள். 56,000 புட் ஆப்ஷன், 55,600 கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நிஃப்டி தான் வந்து கரெக்டான ரீட்ரேஸ்மெண்ட்டாக கரெக்டான ஒரு பவுன்ஸ் பேக்கான்னு தெரில. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியராக அழகாக இருக்குது ப்ரீமியத்தில். அதனால் 56,000 மேலே பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் அட்டன் பண்ணுங்கள், 70 பாயிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி 55,000 கீழே பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.